ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல். போன வீடியோவில் நம்ம தோட்டத்தை சுத்தம் பண்ணி க்ரீன் நெட் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் திருச்சி போயிட்டு விதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் விதை ஊன்ற வரைக்கும் என்னென்ன பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திருச்சி அண்ணா சாலை கிட்ட மீனாட்சி அக்ரோ சர்வீஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே காய்கறி விதைகள், உளுந்து, எள்ளு, அது மாதிரி எல்லா பயிர் வகைகள் எல்லாமே நம்மளுக்கு விதைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உரங்கள், பஞ்சகாவியம், பூச்சி மருந்துலேருந்து எல்லாமே நம்மளுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களுமே அங்கே கிடைக்கும். ஓரளவுக்கு எல்லா காய்கறி விதைகளுமே வாங்கியாச்சு, கீரை விதைகள் மட்டும் கிடைக்கல. ஸோ லால்குடியில் வெள்ளிக்கிழமை சந்தையில் எப்பொழுதுமே அங்கே விதைகள் எல்லாமே கிடைக்கும். அதனால் நம்ம அங்கே வாங்கிக்கலான்னு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். பைக்கில் தான் கிளம்பி வந்தோம். வெயில், செம்ம வெயில், கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு கோவை பலர் முதிர்ச்சோலைன்னு ஒரு ஷாப்புக்கு போயிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் மாதுளப்பழம் ஜூஸ் குடித்தாங்க. நான் வந்துட்டு பப்பாளி பழம் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பீஸ் வாங்கிட்டு, வேர்க்கடலை வந்துட்டு நல்லா கேரட்டு, ஆனியன்லாம் போட்டு அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதை வாங்கிக்கிட்டேன். ஃபைனலாக நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. நம்ம வயலில் வேலை செய்கிற ஒரு அண்ணா வந்துட்டு அழகாக பாத்திக்கரை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டும் கையோட லால்குடி சந்தையில், காய்கறி சந்தைக்கு போயிட்டு அங்கே வேணுங்கிற விதைகள்லாம் வாங்கினாரு. கீரை விதைலாம் இல்லைன்னு சொன்னேன்னா அந்த விதையெல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கன்று, மிளகாய் கன்று, தக்காளி கன்று, இது மூணுமே கொஞ்சம் கண்ணாக வந்து வாங்கிட்டு வந்தார். வேப்ப மரத்துக்கு நான் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை விளக்கு போட்டு நான் சாமி கும்பிடுவேன். ஸோ நம்ம வேப்ப மரத்துக்கு முன்னாடி தான் நம்ம தோட்டம் அமைச்சிருக்கோம். ஸோ அவங்க ஆசீர்வாதத்தோடு நம்ம எல்லாமே ஆரம்பிக்கணும்னு அவங்கக்கிட்ட எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு நல்லா தீபார்த்தனெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஊன ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சனி மூலையிலையும் நம்ம வந்துட்டு சூடம் பொருத்தி சூடம் காமிப்பாங்க. அது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. நம்ம வயலில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே சனி மூலையிலையும் எல்லா விதைகள், அதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. மொத ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நம்ம மங்களகரமாக ஆரம்பித்தா நல்லதுன்னு நினைப்போம். அதே மாதிரியே மஞ்சள் விதை எங்கள்கிட்ட இருந்ததுனால மஞ்சள் விதையை ஃபஸ்ட்டு ஊனி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு தம்பி ஊனினாங்க, அதுக்கப்புறம் பாப்பா ஊனினாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு விதை கொடுத்து அப்புறம் நானும் ஊனி வச்சுட்டேன். ஆடி 28 அன்னைக்கு குலதெய்வம் கோவிலில் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது அங்கே கரும்பு கொடுத்துருந்தாங்க. அந்த கரும்பையும் எடுத்து நம்ம சரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஊனி வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம அதையும் அடுத்தது கரும்பை ஊன ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மஞ்சளும் கரும்பும் ஊனதுக்கப்புறம் இந்த பாத்திக்கரை எல்லாத்துலேயுமே நம்ம தண்ணி நிரம்பி நிற்கணுங்கிறதுக்காக மோட்டரை போட்டு தண்ணி பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக தண்ணி நிரம்பினதுக்கப்புறம் தான் ஊனவே ஆரம்பித்தாங்க. என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஆனால் அந்த மாதிரி ஆர்கானிக்காக இருக்கணும்லாம் ஆசை நிறையாவே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு நேரம் இருக்காது. காலேஜ் போவோம், ஈவினிங் வருவோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு நேரம் இருக்காது. அதே மாதிரி காலேஜ் முடித்து ஒரு 3-4 மந்த்தில் எனக்கு மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஆசைகள் எல்லாமே வந்துட்டு இந்த செடி வளர்க்கணும், அந்த காய்கறிகள் வந்துட்டு நம்மளாம் ஆர்கானிக்காக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன ஆசைகள்லாம் இருந்துச்சு. அந்த ஆசைகள் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. ஆனால் நாங்கள் இந்த மாதிரிலாம் டீப்பாக பண்ண மாட்டோம். அங்கங்கே ஒரு குழியை பறித்தோமா, நம்ம செடி விதையை போட்டோமா, வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். நான் கத்திரிக்காய் தான் போட்டேன். ஒரு 5-6 செடி இருந்துச்சு. ஆனால் அது ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப மாதமாக நம்மளுக்கு காய்கறி கொடுத்துச்சு. கல்யாணம் ஆகி வருஷத்தில் அதே மாதிரி தான் நம்ம வருஷம் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு அதை பராமரிக்க தெரியல. ஆனால் இந்த அண்ணா வந்துட்டு அவ்வளோ சூப்பராக சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம இப்படி தான் செய்யணுன்ட்டு அவ்வளோ நுணுக்கங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி விதையும் எப்படி ஊனணும்னு இவங்க அவ்வளோ அழகாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம தோட்டத்தை 2ஆக பிரித்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வாய்க்கா தண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணி அவ்வளோ அழகாக எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரைட் சைடு எல்லாமே நம்ம செடி வகைகளாக போடலான்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ செடி என்னென்ன செடி இருக்கோ அந்த செடி வகைகளாக ஒவ்வொரு பாத்தியாக ஒவ்வொரு காய்கறி மாதிரி எல்லாமே போடலான்னு ஒரு பிளானில் இருக்கும். அதே மாதிரி இடது பக்கம் மிளகாய் செடி,
தக்காளி செடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப இன்னும் ஓரத்தில் அந்த எட்ஜில் மட்டும்தான் நாங்கள் வந்து கொடி வகைகள் போட போகிறோம். அந்த கொடி வரும்போது நாங்கள் அப்படியே அந்த க்ரீன் நெட்டுக்கு அங்கிட்டு வெளி சைடு தான் நாங்கள் பந்தை போட போகிறோம். அதை பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே பந்தல் போடலான்னா ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஆனால் நம்ம செடியும் சரி விதையும் ஊனும் போது தான் நம்மளுக்கு ஒரு பிளான் வந்தது. ஸோ நம்ம உள்ளே பந்தை போட்டோம்னா இருக்கிற மற்ற செடிங்களுக்கு நிழலடியாக போயிடும். அது தேவையில்லாத ஒரு நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு நம்ம கரெக்டாக செய்யணும் இல்லையா? அதனால் டக்குன்னு பிளான் பண்ணி நம்ம வெளியில் திரும்ப வந்துட்டு நம்ம கொடி வந்து நல்லா வளர்ந்து மேலே வந்ததுக்கப்புறம் அந்த க்ரீன் நெட்டுக்கு வெளி சைடு வந்துட்டு நம்ம அழகாக பந்தை மாதிரி நல்லா நீளமாக பந்தை போட்டு விட்டுக்கலாம். ஒவ்வொரு காயையும் அந்த பந்தலில் ஏற்றி விட்டுக்கலாம். அப்புறம் உள்ளே இருக்க செடிங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குங்கிற மாதிரி நல்லா நீட்டாக பிளான் பண்ணி எல்லாமே ஊனிட்டாங்க. ஃபைனலாக நம்ம காம்பவுண்டு பக்கத்துலேயே பாத்திக்கரை போடாமல் இடம் ஃப்ரீயாக இருக்குது இல்லையா? அதையே 2ஆக பிரித்து ஒரு இதில் வந்து அரைக்கீரையும் இன்னொரு இதில் பாலக்கீரை விதையும் போட்டு விட்டுருக்காங்க. விதைலாம் ஊன்னதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 10 days கழித்து எப்படி முளைச்சிருக்குன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.